ஓர் முக்கிய செய்தி. முதலாம் உலகப் போர் உச்சத்தை அடைந்துள்ளது. எக்காரணத்தை கொண்டும் மக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வருவதை தடுக்கவும். செப்டம்பர் 28, 1914 மாலை 6 மணி. முதலாம் உலகப் போர் தொடங்கி 2 மாதம் ஆகியிருந்தது. துருக்கி நகரின் எல்லை பகுதியில் எங்கு பார்த்தாலும் பதற்றம். மக்கள் அங்கங்கு தெருவில் கூடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்களின் நிலையை பார்த்தோ என்னவோ வானில் கருமேகங்கள் தோன்றி ஒரு பெருமழை பெய்ய ஆரம்பித்தது. மழைக்கு தேநீர் கடங்கில் ஒதுங்கிய அந்த 2 நபர்கள் 2 டீ என்று சத்தமாக கூற, டீ மாஸ்டரும் சரி நண்பர்களே என்று கூறிவிட்டு சற்று தயக்கத்தோடு கேட்டார், ஊரில் எங்கு பார்த்தாலும் பதற்றம் நிலவுகிறது, என்ன காரணம்? அந்த இருவர் முகத்திலும் லேசான கோபம் வந்து போனது. ஒருவன் கேட்டான், நீ இந்த ஊருக்கு புதியவனோ? டீ மாஸ்டர் கூறினார், அந்த சில வாதங்கள் ஆகிறது. இன்னொருவன் சற்று நக்கலோடு கேட்டான், பார்க்க பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்க, நீ நிஜமாவே டீ மாஸ்டர் தானா? டீ மாஸ்டர் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை வந்து போனது. தேநீர் கடையினுள் அவசரமாக வந்த அந்த கடையின் முதலாளி மூவரிடமும் கூறினார், முதலாம் உலகப் போரில் நம்முடைய ரைசர் பேரரசு படுதோல்வியை சந்தித்துள்ளது. மன்னர் உட்பட அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார். கடையில் இருந்த அந்த மூவர் முகமும் வெளிரி போயிருந்தது. கடையில் இருந்து 10 மீட்டர் தொலைவில் ஒரு மர்ம ஒற்றை கண் உருவம் நால்வரையும் பார்த்து கொண்டிருந்தது. துருக்கி, இஸ்தான்புல், எகிப்து மற்றும் ஐரோப்பாவின் ஒரு சில மாகாணங்கள் என்று ரைசர் பேரரசு 19ஆம் நூற்றாண்டிலும் ஒரு தனி சர்க்காரை நடத்தி கொண்டிருந்தது. 10 லட்சம் காலாட்படை வீரர்கள், 10,000 துப்பாக்கி வீரர்கள், 100 பீரங்கிகள், 10,000 கோடி மதிப்புள்ள சொத்துகள், தங்க வயல்கள் என்று எண்ணிலடங்கா பொக்கிஷங்கள். ரஷ்யா, ஐரோப்பா, பிரிட்டிஷ் போன்ற நாடுகள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அதிநவீன உயர் ரக ஆயுதங்கள் செய்வதில் பெரிய ஆர்வம் காட்டினார்கள். நாட்டின் ஆயுத வளர்ச்சிக்கு என்று பெரிய அளவில் நிதியும் ஒதுக்கினார்கள். அதன் விளைவு அணு ஆயுதம், உயர் ரக துப்பாக்கிகள், கோட்டையும் தகர்க்கக்கூடிய பீரங்கிகள் என்று பெரிய அளவில் சாதிக்கவும் தொடங்கினார்கள். முதலாம் உலகப் போரில் இது மிக நன்றாக எதிரொலித்தது. மிக பெரிய படைகளை கொண்ட நாடுகளையே வெகு சுலபமாக வென்றார்கள். ரைசர் பேரரசில் ஏற்கனவே பல குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருந்தது. வானில் ஒரு தூமக்கேது ரைசர் ரத்தம் வேண்டி வெறியோடு காத்திருந்தது. பஞ்சம் கோட்டை புகுந்தது. போர் தொடங்கியது. போரின் 3வது வாரமே ரஷ்யா, ஐரோப்பா, பிரிட்டிஷ் நாடுகளின் கூட்டு தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் ரைசர் பேரரசு பெரிய தலைகளை இழக்க ஆரம்பித்தது. மன்னர் டாரிஸ் உடனடியாக தன் மெய்காவல் படையின் தலைவரை அழைத்தார். மன்னா, பதட்டத்தோடு உள்ளே வந்தார் மெய்காவல் படையின் தலைவர் கௌட்டில்யா. கௌட்டில்யரே, போர் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? பதட்டத்தோடு கேட்டார் பேரரசர். அவர்களின் அதிநவீன ஆயுதங்கள் முன்னால் நம் வீரர்களால் தாக்குப்பிடிக்க இயலவில்லை அரசே. பல ஊர் சிற்றரசர்கள் ஏற்கனவே எதிரியோடு கைகோர்த்து விட்டார்கள், சோர்வாக சொன்னார் கௌட்டில்யர். மன்னருக்கு 70 வயது தாண்டி இருந்ததால் வயது மூப்போடு இந்த செய்தியும் சேர்த்து அவரை தளர்வடைய செய்தது. பேரரசர் கூறினார், நம் வீரர்களை போரை நிறுத்தச் சொல்லுங்கள். சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. பட்டத்து இளவரசர் அட்டிலா தலைமையில் சென்ற பெரும் படையும் மிகப்பெரிய சேதாரத்தை சந்தித்துள்ளது. ஆனால் இளவரசர் பற்றி எந்த தகவலும் இல்லை அரசே என்று கூறினார் அமைச்சர் போரஸ். அப்பொழுதுதான் அமைச்சர் வந்ததையே இருவரும் கவனித்தனர். போர் நிறுத்த அறிவிப்பை டெலிகிராம் மூலமாக அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. அமெரிக்கா, பிரிட்டிஷ், ரஷ்யா அமைப்புகளுக்கும் தனியே சென்று பேச தூதுவர்களும் முடிவு செய்யப்பட்டார்கள். திடீரென்று பெரிய விண்கல் போல ஒன்று மன்னர், அமைச்சர் மற்றும் மெய்காவல் படையினர் இருந்த இடத்தில் விழுந்தது. அனைவரும் சுதாரித்துக் கொண்டு எழும் வேளையில் பேரரசர் டாரிஸ் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். மழை நிற்பதாக தெரியவில்லை. டீ கடையில் ஏதோ நாட்டு அதிபர்கள் போல முதலாளியும் மற்ற 2 நபர்களும் போரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். டீ போடும் அந்த இளைஞன் அவர்கள் பேச்சில் ஆர்வம் இல்லாதது போல காட்டிக்கொண்டாலும் காதை
மிக கூர்மையாக வைத்திருந்தான். அவன் லாவகமாக டீ தூளையும் சர்க்கரையும் சேர்த்து பாலில் கலப்பது அவனுடைய தொழில் நேர்த்தியை காட்டியது. இந்த காலத்துல இத்தகைய தொழில் நேர்த்தியோடு இருக்கிற ஆட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கிறது என்று பிரமிப்போடு சொன்னார் அந்த இரண்டாவது நபர். கடை முதலாளி அதை ஆமோதித்து சொன்னார், இவன் வந்து சேர்ந்த நேரமோ என்னமோ கடையில நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு. பேச்சு தன் பக்கம் திரும்புவதை அந்த இளைஞன் விரும்பவில்லை. முதலாளி மறுபடியும் விரக்தியாக சொன்னார், ரைசர் பேரரசின் வீழ்ச்சி நம்மை போன்ற கீழ்த்தட்டு மக்களை பெரிய அளவில் பாதித்துள்ளது. அனைத்து வரிகளும் 3 மடங்காக உயர்ந்துள்ளது. பட்டத்து இளவரசர் உயிரோடு இருப்பதா சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த 2 பேருமே கடை முதலாளியிடம் கேட்டனர். இப்போது அந்த மர்ம ஒற்றை கண் மனிதன் கடையினுள் வந்தான். ரைசர் பேரரசின் பட்டத்து இளவரசர் அடிலாவிற்கு என் வணக்கங்கள் என்று ட்ரீ போடும் இளைஞன் முன் தலை குனிந்தான். இடி சத்தம் விண்ணை பிளந்தது. அந்த இருவருக்கும் டீ கொடுத்து விட்டு இளவரசர் அட்டீலா அங்கிருந்த மேஜையில் அமர்ந்தார். அந்த ஒற்றை கண் மனிதர் அந்த இருவரையும் பார்த்து, இளவரசரே உங்களுக்கு டீ போட்டு கொடுத்திருக்காரு, பெரிய ஆளுங்கப்பா நீங்க என்ற நிலைமையை இயல்பாக்க முயன்றார். கடை முதலாளி சிலை போல அமர்ந்திருந்தார். என்ன செய்தி தளபதி? நானே வெளிப்படும் வரை பொறுக்காமல் இப்படி என்னை காட்டி கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டார் அட்டீலா. தளபதி மாசிடோன் பரபரப்போடு சொன்னார், நம் செல்வம் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது வீணாகவில்லை அரசே. அதிநவீன ஆயுதங்கள் வாங்க பேச்சுவார்த்தை நடந்ததல்லவா, நல்லபடியாக அது முடிந்தது. நம் படை அனைத்தையும் ஒன்று சேர்த்து திரட்டியாச்சு. துரோகிகளையும் களைத்தெடுத்தாக்கிவிட்டது. ரைசர் அரியணை உங்களுக்காக காத்திருக்கிறது. டீக்கடை முதலாளியின் கையை பிடித்து நன்றி கூறினார் மன்னர் அட்டீலா. இவ்வளவு நாட்களாக எனக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடும் தந்ததற்கு நன்றி ஐயா. முதலாளி கட்டி அணைத்து கூறினார், இந்த நாட்டின் மகனை பார்ப்பதற்கே நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த பேரரசு உங்கள் மூலம் உச்சத்தை அடைய இந்த ஏழையின் வாழ்த்துக்கள் என்று நாதழுதழுக்க கூறினார். மற்ற இருவரும் தங்கள் செயலுக்கு மன்னிப்பு தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். கிரீடம் இல்லாத மன்னன் சுதந்திரம் பெறுவான். ஆனால் மன்னன் இல்லாத கிரீடம் வெறும் உலோகம் மட்டுமே. மன்னர் அட்டீலா வரலாற்றை திருத்தி எழுத ஆயத்தமானார். அடுத்த பாகத்தில் அட்டீலா என்ற மன்னன் வரலாறு எழுதினானா, சரித்திரம் படைத்தானா என்று பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கீழே சொல்லுங்க. அடுத்த மைக்ரோ டிராமா எந்த தீம்ல வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Hari.